ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டோர் கேமராவில் கேப்சர் ஆன ஒரு 5 கிரீப்பியஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் 5வது வீடியோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுட்டேஜில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று அம்மா, இன்னொன்று பையன். அம்மாவோட பேர் ஜோஜோ, பையனோட பேர் டேனியல். இந்த அம்மாவும் பையனும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே அம்மா ஃபாஸ்ட்டாக டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. பையன் மட்டும் வெளியிலே நிற்கும். உடனே அம்மா உள்ளே வான்னு பையனை கூப்பிட்றாங்க. உடனே பையன் உள்ளே போயிட்டு கதவை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறான். பையன் கதவை அடுத்த செகண்டே ஒரு மிஸ்டீரியஸான மேன் வந்து டோரை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கேன். இதை அந்த அம்மாவும் பையனும் லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த அம்மா யாரா நீன்னு சத்தமாக கேட்குறாங்க. அதுக்கு அவன் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. டோரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். உடனே அந்த அம்மா போலீஸுக்கு கால் பண்றாங்க. ஆனா போலீஸ் வர முன்னாடி அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஒரு வீட்டில் அம்மாவும் பொண்ணும் மட்டும் இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணோட மொபைலுக்கு டோர் கேம் நோட்டிஃபிகேஷன் வரிசையாக வந்துட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஃபுட்டேஜில் ஒரு மிஸ்டீரியஸான மேன் அவங்க வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கேன். கூடவே ஜன்னலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உடனே அந்த பெண் போலீஸுக்கு கால் பண்றா. போலீஸ் வரும்போது அவன் அங்கே இல்லை. இவன் இன்னும் வருவான்னு அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் கால் பட்டா ஒரு பெல் சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு அவன் திரும்பியும் வரான். ட்ராப்ல அவன் கால் பட்டு பெல் சவுண்டு கேட்டு அம்மாவும் பொண்ணு எந்திரிச்சாங்க. அவன் ஜன்னல் கிட்ட வரும்போது ஜன்னல்ல ஃபாஸ்டா தட்டுறாங்க. இதனால அவன் பயந்து அங்க இருந்து தலைதறிக்க ஓடுறான். இவன் இன்னும் திரும்பி வருவான்னு அம்மாவும் பொண்ணு அந்த வீட்டையே மொத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஃபுட்டேஜில் ஒரு பெண்மணி அவங்களோட நாயை தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போய் கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க. இவங்க கதவை க்ளோஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு மிஸ்டீரியஸான மேன் வந்து அவங்க கதவை ஓப்பன் பண்ண பார்க்குறான். ஆனால் அவனால் முடியல. பக்கத்து வீட்டுக்காரரு இவனும் பார்க்குறாரு. உடனே இவன் கேஷுவலாக பைப்பை எடுத்துட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். அவர் உள்ளே போனதும் வீட்டை சுற்றி ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறான். உடனே அவங்க போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் வர முன்னாடி அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஒரு நாள் காலத்தை 3 மணிக்கு ஒரு நபருக்கு டோர் கேம் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருந்து அவர் தூக்கத்தில் இருந்து எழுந்து டோர் கேம் ஃபுட்டேஜை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. அந்த ஃபுட்டேஜில் என்ன இருந்துன்னா ஒரு மிஸ்டீரியஸான மேன் அவரோட கதவு கிட்ட வந்து டோர் பெல் கேமராவை உத்து பார்க்குறான். உடனே போலீஸுக்கு கால் பண்ணிட்டு பேட் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அவனை தேடி பார்த்தாரு. ஆனா அவனை காணல. இந்த பையனோட பேரு கிரேடன். ஈவினிங் 6 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடி சீடன் கார்ல 2 பேரு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒருத்தன் கார்ல சாக்லேட் இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். உடனே கிரேடன் எனக்கு வேண்டாம், என்னோட வீட்டுல சாக்லேட் இருக்கு, நான் வீட்டுல போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வீட்டுக்கு வந்தான். அந்த காரை இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்து கிரேடனும் கதவை ஓப்பன் பண்ணி பாக்குறான். ஆனா கதவு ஓப்பன் ஆகல. இதை பார்த்த அந்த கார் ஃபாஸ்டா இவனுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்தது. உடனே கிரேடன் ஒரு கல்லை எடுத்து கார் மேல எரியற மாதிரியே பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிட்டான். கிரேடன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நடந்துற சொல்றான். உடனே பக்கத்து வீட்டுக்காரரு போலீஸுக்கு கால் பண்றாரு. இதை நோட்டீஸ் பண்ணவங்க காரை எடுத்துட்டு ஃபாஸ்டா ஓடி போயிட்டாங்க. இந்த பையனோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எந்த ஃபுட்டேஜ் ரொம்ப கிரீப்பியஸ்டா இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.